இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இந்த வசனத்தை நம்ம கடந்த மாதத்தில் நம்ம தியானித்தோம். மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில காரியங்களை வெறுக்க வேண்டும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் இயேசு அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். சுயத்தை வெறுத்து நாம் சிலுவையை எடுத்து பின்பற்ற வேண்டும். சுய வெறுப்பு அல்ல, சுயத்தை வெறுப்பது. சுய வெறுப்பு வந்துவிட்டால் அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்வார்கள். சுய வெறுப்பு ஒரு மனிதனை சாகடிக்கும். ஆனால் சுயத்தை வெறுக்கிற மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பான். நம்முடைய சுயத்தை வெறுத்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும்படி அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தர் நல்ல மேன்மையான திட்டங்களை வைத்து கொண்டுதான் அழைக்கிறார். உங்களை குறித்து தேவன் மேன்மையான திட்டங்களை வைத்து கொண்டுதான் கர்த்தர் அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா. யாரெல்லாம் பின்பற்றி வந்தார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். நம்ம இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள். நம்ம இயேசுவை பின்பற்றும் பொழுது நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் ஒருவனை பார்த்து சொன்னார்,
உன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் துக்கத்தோடு போய்விட்டான், பின்பற்றவில்லை, இயேசுவை பின்பற்றல, அவன் பெயரே பைபிளில் சொல்லப்படலை. ஒருவேளை அவன் ஆண்டவரை பின்பற்றி வந்திருந்தால் 12 சீஷர்களில் ஒருவனாக கூட இருந்திருக்கக்கூடும். எவ்வளவு பெரிய ஒரு மகிமையை அவன் இழந்து விட்டான். காரணம், இயேசுவை அவன் பின்பற்றல. தன்னைத்தானே அவன் வெறுக்க முடியவில்லை. தேவ மகிமையை இழந்தான். இப்படி மகிமையை இழந்த கிறிஸ்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஆவிக்குரிய அந்த மகிமையை இழந்தவர்கள் ஏராளம். ஒரு மகிமையான காரியத்தை மனதில் வைத்துதான் கர்த்தர் கூப்பிடுகிறார், என்னை பின்பற்றி வா. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். ஒரு திட்டத்தோடு கர்த்தர் நம்மை கூப்பிடுகிறார். அவர் மனதில் ஒரு மகிமையான காரியத்தை வைத்து கொண்டுதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை ஆரம்பத்தில் அந்த தேவ திட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம மனதிற்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் எப்படி அழைப்பார்? என்னை பின்பற்றி வா, அவ்வளவுதான். அதான் ஆண்டவருடைய அழைப்பு. இப்படித்தான் பேதுரு, யோவான், மற்ற சீஷர்களை அழைத்தார். ஆச்சரியமா இருக்கிறது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னாடி சென்றார்கள். பேதுரு இயேசுவை பின்பற்றி சென்றான். அவனை குறித்த மகிமையான திட்டம் பேதுருடைய நிழல் பட்டால் சுகமாகிற அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தி இருந்தார். தமது வரங்களினால நிரப்பி இருந்தார். உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இயேசு ஒருவனை அழைத்து வராமல் போனானே, பின்பற்றாமல் போனானே, அவன் என்ன செய்திருப்பான்? தன் சொத்துக்களை வைத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு ஓடி முடித்திருப்பான். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் கூப்பிடுகிறார். உன்னை குறித்து மகிமையான திட்டத்தை போட்டுத்தான் உன்னை கூப்பிடுகிறேன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. அப்ப சிலுவை என்றால் என்ன? சிலுவை என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அல்ல. இயேசு கிறிஸ்து சுமந்த மாதிரி நாம் சிலுவையை சுமக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை பாவ நிவாரண சிலுவை, சாப நிவாரண சிலுவை, அது வியாதி நிவாரண சிலுவை, தரித்திர நிவாரண சிலுவை. அந்த சிலுவையை நீங்களும் நானும் சுமக்க முடியாது. அது
கடினமான சிலுவை. ஆண்டவர் தான் நம் சார்பாக அந்த சிலுவையை அவர் சுமந்தார். நாம் சுமக்க முடியாது, அவர் சுமந்தார். நாம சுமக்க முடியாது என்பதினால தான் அவர் சுமந்தார். இப்ப கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த சிலுவையை சுமக்காத, அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது, அந்த சிலுவை நீ சுமக்கணும். அந்த சிலுவை என்றால் என்ன? உன்னை குறித்த தேவ திட்டம், அதுதான் சிலுவை. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள்னு சொன்னார் பார்த்தீங்களா? தன் சிலுவை என்றால் என்ன? தேவ திட்டம். சிலுவை என்றாலே என்ன அர்த்தம்னா, உங்களை குறித்த தேவ திட்டம். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற என் திட்டம், அந்த திட்டத்தை நீ சுமக்கணும். அதான் சிலுவை. எல்லா நேரமும் அந்த திட்டம், அதை ஏற்றுக்கொண்டு சுமக்கணும். அந்த திட்டம் எளிதாக இருக்காது. தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்பது என்பது அவ்வளவு ஈஸியானது கிடையாது. தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதனாலதான் அநேகர் கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கிற உறுதி இல்லை. என்ன நடந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவது இல்லை. கர்த்தருடைய திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. அந்த சிலுவையை தான் ஆண்டவர் சுமக்கும்படி சொல்றார். தேவ திட்டத்தை சுமக்கணும், அதான் உங்க சிலுவை. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம மறுபடியும் கேட்கிறோம். தேவ திட்டமும் சுய சித்தமும் அது ரெண்டு என்ன செய்யும்? கிராஸ் ஆகும். அதற்கு பெயர்தான் கிராஸ், அதற்கு பெயர்தான் சிலுவை. எப்பொழுதும் நம்முடைய திட்டம்தான் மேலே நிற்கும். நம்முடைய திட்டம்தான் மேலே தாக்கும். சுயம், இந்த சுயம் விடாது, ஈஸியாக நம்மை விடாது. இந்த சுயம் மேலே தூக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம சுயத்தை கீழே தள்ளி ஜெபிக்கணும். நம்ம சுயம்தான் மேலே வரும். பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை வெறுக்கணும். இதைத்தான் மோசே வெறுத்தார். பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தார். இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் வெறுக்க வேண்டும். அப்ப எதை வெறுக்கணும்? சுயத்தை வெறுக்கணும். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவுது என்பது என்று சொல்லுவது
அது சுலபம் அல்ல. அதனால தான் கர்த்தர் சொன்னார், அது சிலுவை. அந்த சிலுவையை நீங்க சுமந்தால் என்னை நீங்க பின்பற்றி வர முடியும். உனக்கு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், மகத்தான காரியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை இழந்து விடாதே. தேவ திட்டத்தை இழந்து பரலோகத்துக்கு வரும் பொழுது கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை வரும். தேவ திட்டத்தை இழந்து விட்டு தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஐயோ, விட்டு விட்டேனே, அங்க போய் அப்படி சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. ஐயோ, தெரியாம போச்சே என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய், ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியலையே ஆண்டவரே, சிலுவை என்பது தெய்வ திட்டம், அந்த தெய்வ திட்டத்தை நான் சுமக்கணும், எனக்கு தெரியலையேன்னு சொல்ல முடியாது. சொன்ன ஆண்டவர் சொல்வார், பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு என் மகனை கொண்டு உன்னோடு பேசினேனே, அவர் சொல்வார், உன் காதுல விழுந்ததா விழவில்லையா? இதே தேவனுடைய வார்த்தையை கடந்த மாதம் நம்ம 22, 23 இந்த தேதிகள் எல்லாம் தியானித்திருக்கிறோம், மறுபடியும் தியானிக்கிறோம். ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும், வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுக்கணும். தேவ திட்டம், தேவனுடைய நோக்கம் அது உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம், உறவை வைத்துக் கொள்ளணும். யார் தேவனோடு நெருங்கி பழகிறார்களோ அவங்க தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார்கள். இல்லைன்னா நம்ம எல்லாரும் போல சாதாரணமாய் வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் சேர வேண்டியது வரும். யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை போய்விடும். அப்போ சிலுவையை சுமக்கணும். சிலுவை என்றால் என்ன? தேவனுடைய திட்டம்தான் சிலுவை. தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. உங்க வாழ்க்கையில நீங்க அனுதினமும் சுமக்க வேண்டிய சிலுவை தேவ திட்டத்தை நீங்க சுமக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க தேவனோடு உறவாட உறவாட உங்களை குறித்த தேவ திட்டம் இந்த பூமியில நடக்கும். அந்த தேவ திட்டம் என்ன? நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அந்த தேவ திட்டத்தை செய்வதற்குத்தான் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அதைத்தான் மோசே செய்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தார். வெறுத்த பொழுதுதான் தேவ திட்டம் நிறைவேறிச்சு. இப்ப நீங்களும் நானும் சுயத்தை வெறுக்கணும், சிலுவையை எடுக்கணும். சிலுவை என்றால் என்ன? தேவ திட்டத்தை சுமப்பது. சந்தோஷமாய் தேவ திட்டங்களை ஏற்றுக்கொண்டு
நம்ம சுமந்து அதை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் சிலுவை. தேவ திட்டம்தான் சிலுவை. சில நேரம் அது சுமப்பது கஷ்டமா இருக்கலாம், சிலுவை போல இருக்கலாம். நாங்கள் சுமக்கணும், உங்க திட்டத்தை நிறைவேற்றணும். எங்களை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அது 100க்கு 100 இந்த பூமியில நடக்கணுமாப்பா. மோசே தன்னை வெறுத்த பொழுது மோசேயை குறித்த திட்டம் இந்த பூமியில நிறைவேறிச்சு. எங்களை குறித்த உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.